வணக்கம். பருவம் 2 4ஆம் வகுப்பு தமிழ் ஆராய்ந்திட வேண்டும் என்ற பாடத்தில் மதிப்பீட்டு பயிற்சியை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் 2வது பாகம் பார்ப்போம். முக்காலம் அறிவோமா. முக்காலம்னா 3 காலங்கள். அது என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலங்கள் உண்டு. காலங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னாக்கா 3 காலங்கள். நிகழ்ந்த காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு சொல்லுவோம். அதுதான் இப்போ இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படங்களில் மாணவர்கள் 2 பேர் கயிறு தாண்டுதல் விளையாட்டு விளையாடிட்டுருக்காங்க. அதை கொண்டு இப்போ நம்ம நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தை நம்ம சொல்லணும். முதல்ல என்ன, 2 பேரும் கயிறு தாண்டுதல் விளையாடுறாங்களே, விளையாடிட்டே இருக்கிறதுனால நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம். நடந்துகிட்டே இருக்குது, அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அது நிகழ்காலம். அடுத்த படத்தில் 2 பேரும் விளையாடிட்டு ஓய்வு எடுக்கிறாங்க இல்லையா, விளையாடி முடிச்சுட்டாங்க, அதனால் நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். அடுத்த படத்தில் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க, நாளைக்கு விளையாடுறதுக்காக இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்தது நடக்க போகும் செயல் எதிர்காலம். இப்போ நாளைக்கு விளையாட போகிறாங்க, இல்லைன்னா திரும்பவும் விளையாடுவாங்க இல்லையா, அதுதான் எதிர்காலம். நடக்க போகும் செயல் எதிர்காலம். திரும்பவும் சொல்கிறேன், நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம், நடந்து முடிந்த செயல் இறந்த காலம், நடக்க போகும் செயல் எதிர்காலம் இல்லையா. அதை கொண்டு இப்போ கீழே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் எடுத்துக்காட்டை போல் எழுதுக. எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, நான் உணவு டேஷ் ஒன்று கொடுத்து உன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதுக்கேற்ற மாதிரி காலங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாக்கியமாக அமைச்சிருக்காங்க. நான் உணவு உண்டேன், சாப்பிட்டேன், சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த செயல், அப்போ அது இறந்த காலம். நான் உணவு உண்கின்றேன், சாப்பிட்டே இருக்காங்க, அதனால் அது நிகழ்காலம், நடந்து கொண்டிருக்கிறது, செயல் நடந்துகிட்டே இருக்குது. நான் உணவு உண்பேன், அப்புறமா சாப்பிடுவேன், அது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது, நடக்க போகும் செயலை குறிக்கக்கூடியது எதிர்காலம். இப்போ இதை வச்சு நம்ம கீழே இருக்க அட்டவணையை பூர்த்தி செய்யணும். அட்டவணையில் ஒரு செயல் அல்லது வினையை கொடுத்துருக்காங்க. அந்த வினையை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாக்கியமாக அமைக்கணும். முதல் வினை, இளவரசி பூ டேஷ் போட்டு ப்ராக்கெட்டில் தொடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு வினைச்சொல் இல்லையா. இது இளவரசி பூ தொடுத்தாள், இது இறந்த காலத்தில் வரக்கூடியது இல்லையா. தொடுத்தாள், தொடுத்தாள்னா அந்த செயல் முடிஞ்சிருச்சு. இளவரசி பூ தொடுக்கின்றாள், இப்போ பூ தொடுத்து கொண்டே இருக்கிறாள் இல்லையா, இது நிகழ்காலம். இப்போ இது நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. அடுத்தது இளவரசி பூ தொடுப்பாள், இனிமேல் நடக்கக்கூடியது. பூ தொடுப்பாள், நாளைக்கும் பூ தொடுப்பாள் இல்லையா, இல்லை அப்புறமாவது தொடுப்பாள் இல்லையா, அதனால் இளவரசி பூ தொடுப்பாள், இது எதிர்காலம் இல்லையா. அடுத்த 2வது வாக்கியம், ஆடு புல் டேஷ் கொடுத்து மெயின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடு புல் இறந்த காலத்தில் மேய்ந்தது, ஆடு புல் மேய்ந்தது. அடுத்தது நிகழ்காலத்தில் ஆடு புல் மேய்கின்றது, எதிர்காலத்தில் ஆடு புல் மேயும். அடுத்ததா 3வது, நாங்கள் படம். நாங்கள்ன்றது பலர்பால் இல்லையா, படம் ப்ராக்கெட்டில் வரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் படம் வரைந்தோம், நாங்கள் படம் வரைகின்றோம், நாங்கள் படம் வரைவோம். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வரைந்தோம் இறந்த காலம், வரைகின்றோம் நிகழ்காலம், வரைவோம் எதிர்காலம் இல்லையா. அடுத்தது 4வதா, கதிர் போட்டியில் டேஷ் கொடுத்து வெல்னு கொடுத்துருக்கு. இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி கதிர் போட்டியில் வென்றான், இறந்த காலம், வெல்கின்றான், அப்போ தான் ஓடி ஃபஸ்ட்டாக வரப்போகிறான் அல்லது பரிசு வாங்க போகிறான், அதுதான் வெல்கின்றான். அடுத்து எதிர்காலத்தில் வெல்வான் இல்லையா, கதிர் போட்டியில் வெல்வான். அடுத்தது 5வது, மயில்கள் நடனம் டேஷ் கொடுத்து ப்ராக்கெட்டில் ஆடு. மயில்கள்ன்றது பல இல்லையா, இப்போ அதுக்கேற்ற மாதிரி அக்ரிணை பால் வரும். இதில் மயில்கள் நடனம் இறந்த காலத்தில் என்ன வரும், ஆடின. மயில்கள் நடனம் ஆடுகின்றன, மயில்கள் நடனம் ஆடும் இல்லையா. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடின, ஆடுகின்றன, ஆடும் வரும் இல்லையா. அடுத்த பயிற்சியை பார்ப்போம். அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புக. இப்போ இந்த அட்டவணையில் ஒவ்வொரு வினைகளை கொடுத்துருக்காங்க, வினை சொல்ல ஒவ்வொரு வினையாக கொடுத்துருக்காங்க. அதில் அங்கங்கே ஒன்று ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கொண்டு நம்ம என்ன வினைன்றதை நம்ம எழுதினோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வினையை மாற்றணும். முதல்ல செய்,
செய்தானுக்கு இறந்த காலம் வரும். அடுத்து நிகழ்காலத்தில் செய்கின்றான், எதிர்காலத்தில் செய்வான் இல்லையா. அடுத்து பறந்தது கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ பறந்தான் வரும் இல்லையா. பறந்தது, பறக்கின்றது, எதிர்காலத்தில் பறக்கும். அடுத்தது லாஸ்டில் படிப்பான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்பால் செய்கின்ற வினை இல்லையா, அப்போ ஆண்பாலை வச்சு எழுதணும். படின்னு கொடுத்துருக்கு, படித்தான், படிக்கின்றான், படிப்பான் இல்லையா. அடுத்து கேள், இங்கேயே கொடுத்துட்டாங்க இல்லையா வினைய, கேட்டது, கேட்கின்றது, கேட்கும் வரும் இல்லையா. அடுத்தது சொல்வார்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, பலர்பாலை கொண்டு கொடுத்ததுனால இப்போ சொல்வார்கள்னா சொல்லு வினை, சொன்னார்கள், சொல்கின்றார்கள், சொல்வார்கள் இல்லையா. இறந்த காலத்தில் சொன்னார்கள், நிகழ்காலத்தில் சொல்கின்றார்கள், எதிர்காலத்தில் சொல்வார்கள் இல்லையா. அடுத்த பயிற்சி, படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடர் எழுதுக. கீழே என்ன படம் கொடுத்துருக்காங்க, ஒரு சிறியவன் ஏணியில் ஏறுறான் இல்லையா, அவனுக்கு பேர் கண்ணன் வச்சுருக்காங்க. கண்ணன் ஏணியில் ஏறுகிறான் எடுத்துக்காட்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த படத்தில் இளநீர் விழுந்து விட்டது. இளநீர் மரத்தில் கிடையாது, கீழே இருக்கு இல்லையா, அதனால் இளநீர் விழுந்து விட்டது. இது இறந்த காலம், ஏற்கனவே விழுந்துடுச்சு, இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. விமானம் பறக்கின்றது, இது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. விமானம் பறந்துகிட்டு இருக்கு இல்லையா, பறக்கின்றது. அடுத்து அந்த சிறுவனுக்கே பேர் கண்ணன். கண்ணன் ஓடுகின்றான், அந்த டேஷ்ல என்ன எழுதணும், கண்ணன் ஓடுகின்றான். அடுத்தது ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார். ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கார் இல்லையா, எழுதுறார் போல் நடத்திட்டு எழுதுறார். ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார். ராணி மிதிவண்டி ஓட்டுகின்றாள். ராணி மிதிவண்டி ஓட்டுகின்றாள். தாத்தா செய்தித்தாள் வாசிக்கின்றார், இதுவும் நிகழ்காலம்தான். ராணி மிதிவண்டி ஓட்டுகின்றாள், அதுவும் நிகழ்காலம். ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், அதுவும் நிகழ்காலம். தாத்தா செய்தித்தாள் வாசிக்கின்றார், இதுவும் நிகழ்காலம். பேருந்து புறப்பட்டது, பேருந்து ஏற்கனவே புறப்பட்டு விட்டது இல்லையா, அதனால இது இறந்த காலத்தில் வரணும். ராமு கதவை திறந்துட்டான் கதவை, இதுவும் இறந்த காலத்தில் தான் வரும் இல்லையா. தேங்க்யூ சில்ட்ரன், நன்றி, வணக்கம்.